சத்தத்தை பல பேர் கேட்கணும்னு விரும்புறேன். ஆனா அவர் சத்தத்தை நான் கேட்கணும் விரும்புறேன்னா எந்திரமான வாழ்க்கை. ஜெபம் என்பது அவர் சத்தம் கேட்பது, அவர் சுத்தம் செய்வது. இதைத்தான் பவுலடியார் சொல்கிறார். அவர் திருவாய் மொழியை கேட்கவும் நீதிபதியை தரிசிக்கவும் அவர் என்னை முன்னமே தெரிந்து கொண்டார். இன்னைக்கு அந்த சத்தம் கேட்கிற மக்கள் மிக குறைவு. திரும்ப திரும்ப என்னுடைய அனுபவசாலியா கூட இருக்கலாம். அந்த சத்தம் இயந்திரமான வாழ்க்கை, இயந்திரமான வாழ்க்கை. நீங்க உங்க சத்தத்தை மத்தவங்க கேட்கணும்னா அவர் சத்தம் நீங்க கேளுங்க. டியூன் யுவர் ஹார்ட், டியூன் யுவர் மைண்ட், டியூன் யுவர் இயர்ஸ். உடைய இதயத்தையும் உங்கள் மனதையும் உங்கள் செவிகளையும் கொஞ்சம் டியூன் பண்ணுங்க. சில பேருக்கு எது தேவ சத்தம் எது பிசா சத்தமே புரியல. எதுக்கு எடுத்தாலும் அந்த தேவ சத்தம் சொல்றாங்க. என்னோட ஒரு பணியாற்றுகிறார் பல ஆண்டுகளாக. திடீர்னு ஒரு நாள் சொல்றார், ஐயா தேவன் என்னை இந்த பெயர் பலகை போட சொல்லுகிறார். 15 ஆண்டுகள் கழிந்து விட்டது. தேவன் என்னை இந்த பெயர் பலகை போட சொல்லுகிறார். நான் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா, தேவனை கீழ்ப்படிய வேண்டுமா? எவ்வளவு அபத்தமான ஒன்று. 15 ஆண்டுகள் ஒரு இடத்துல இருந்து, ஒரு ஸ்தாபனத்திலிருந்து, ஒரு இயக்கத்திலிருந்து, இயக்கத்துக்கு சொந்தமானது இந்த இடம். ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பெயர் பலகையை போடு. இன்னைக்கு is a cunning trick played by the devil in the presence of God. தேவ சமூகத்திலே உங்களை ஏமாற்றுகிற சப்தங்கள் தெளிவா இருக்கணும். நீங்க எல்லாரும் சொல்றாங்க கர்த்தர் என்ன இதை செய்ய சொன்னார். பிரம்மாண்டமான ஆலயம், வாழ்க்கையெல்லாம் கடன். தேவன் சொன்னார். தேவன் சொல்லுவாரானால் அவர் செயல்படுத்துவார். When God guides, He provides. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். அதற்கு அவர் சொன்ன வார்த்தை, இதோ அடியேன் இருக்கிறேன். சொல்லுகிறார், தேவன் யாரை பயன்படுத்துவார் என்றால் உடனடியான கீழ்ப்படிதல். இதோ யார் அந்த இதோ என்று சொல்லுகிறார்களோ நாளை இல்லை. இன்னைக்கு யாரை கேட்டாலும் வருவேன், பார்க்கலாம், ஒரு நாள் வரும், தேவன் அழைப்பார். இன்னைக்கு எல்லாருமே ஊழியக்காரர்கள் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எங்க நம்ம பையன் ஊழியம் செய்யலையா, வருவாயா, ஒரு நாள் வரும், தேவன் பேசுவார். ஒரு ஊழியரை இப்படி சொல்லும் போது பையன் என்ன சொல்லுவான், என் அன்பு ஊழியர்களே, நீங்க ஊழியர்கள் உங்கள் சந்ததி தலைமுறை தலைமுறையா ஊழியம் செய்ய வேண்டும். இப்படி வேற சொல்றாங்க. கொஞ்ச நாள் அவன் பண்ணுவான், பின்னால திரும்பி வருவான். ருசி கண்ட போன எப்படி திரும்பி வரும்? என் அன்பு சில பெற்றோரை பார்க்கிறேன், அத்தனை பேரும் ஊழியர்கள். எனக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள்